ஸ்ரீ குருப்யோ நமः. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மைண்ட் த மைண்ட். நம்ம மனசை பற்றின ஆழமான புரிதலுக்கான ஒரு பாட்காஸ்ட். ஆன்மீகத்தோட பார்வையிலிருந்து வேலையையும் குடும்பத்தையும் எப்படி சமமாக வழிநடத்துறது? நம்மளோட அன்றாட வேலையில் பலரோடு போட்டி போட வேண்டியிருக்கு. சில முக்கியமான வேலையை நான் தான் செஞ்சேன்னு வெளிச்சம் போட்டு வேற காட்ட வேண்டியிருக்கு. குடும்பத்திலேயோ பந்த பாசத்தால் பிணைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஆன்மீகம் என்னடான்னா, போட்டா போட்டி வேண்டாம், பந்த பாசத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறது. ரெண்டும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே. நம்ம கேள்விக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி கேள்வியே கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போமே. இங்கே இந்த கேள்வியை கேட்குறவர் தான் ஒரு குடும்பஸ்தன், வேலைக்கு போகிறவன் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் ஆன்மீகம் அப்படிலாம் பார்க்குறதே இல்லை. அதோட பார்வையில் நம்ம ஒருத்தருமே ஒரு தனி மனிதன்தான். ஆன்மீகத்தோட பார்வையில் குடும்பமும் வேலையும் தொந்தரவே இல்லை. உண்மையில் இது ரெண்டும் உறுதுணை. சரி, இதை நம்ம இப்படி பார்ப்போமே. நம்ம அன்றாடம் சமைக்க வேண்டியிருக்கு. கஷ்டமாக இருக்குன்னு சமைக்காமையாக இருக்கும்? உண்மையிலேயே சமையல் ஈஸி தான். ஆனால் டேஸ்ட்டாக மட்டுமே சமைக்கணுங்கிறப்ப தான் கஷ்டமே. ஏன்னா டேஸ்ட்டுங்கிறது மனசோட வேலை. மனசை நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி தான் குடும்பமும் வேலையும். உண்மையில் ஆன்மீகத்தோட வளர்ச்சிக்கு இது ரெண்டும் தான் உதவுறது. ஆனால் இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா, இந்த வேலையையும் குடும்பத்தையும் கொண்டு நம்ம மனசை திருப்திப்படுத்த முயற்சி செய்யும்போது தான். இந்த மனசு தான் வேலையில் மேன்மேலும் சம்பாதிக்கணும், நிறைய சாதிக்கணும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் லிஸ்ட் போடுறது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் அப்பான்னா இன்னென்ன மாதிரி இருக்கணும், கணவன்னா இப்படி இருக்கணும், மனைவினா இன்னென்னது செய்யணும், நம்ம பசங்க இன்னென்ன மாதிரி ஆகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு போட்டுட்டே போகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வேலை ஒரு சுமையாக தெரியும். குடும்பமும் அதிகப்படியான மனசோர்வை தரும். இப்போது வேலையும் குடும்பமும் ஆன்மீகத்துக்கு உதவியாக இருக்காது, தொந்தரவாக மாறிடும். எப்போ இந்த உண்மை உங்கள் மனசில் தைச்சு ஒரு பொறி தட்ட ஆரம்பிக்கிறதோ, அப்போ உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான எல்லா தீர்வையும் நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜட்ஜி நீங்கள் மட்டும்தான். இப்போ தான் நீங்கள் ஒரு முழுமையான ஆன்மீகவாதி. என்னதான் நீங்கள் வேலைக்கு போனாலும், குடும்பஸ்தனாக இருந்தாலும், நீங்கள் ஒரு தனி மனிதன்கிறத உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்திலிருந்தும் வேலையிலிருந்தும் வேறுபட்ட ஒரு விஷயமா ஆன்மீகத்தை பார்க்காம, குடும்பத்தையும் வேலையையும் ஏன் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களையும் கூட ஆன்மீகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ எப்போ வேலைக்கு போகணுங்கிறது நல்லா தெரியும். அவ்வளவு ஏன், எப்போ ரிட்டையர் ஆகணுங்கிறது கூட தெரியும். குடும்பத்திலேயோ ஒவ்வொரு உறவுகளையும் அப்பா, மனைவி, பையன்னு பார்க்காம ஒத்தொத்தரையும் ஒரு தனி மனிதனாகவும் பார்க்க தெரியும். இப்போது குடும்பமும் வேலையும் ஆன்மீகத்துக்கு துணை போகும். வேலையில் மன நிறைவையும் அமைதியும் உணர முடியும். குடும்பத்தில் உறவுகள் மேம்படும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களால் ஒரு அமைதி கிடைக்கும். அவங்களும் உங்களோடு சேர்ந்து வளர ஆரம்பிப்பாங்க. நன்றி.